மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். பரப்புரையில் பங்கேற்றோருக்கு அதிமுக பணப்பட்டுவாடா கொடுத்ததாக தெரிகிறது. அலங்காநல்லூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது பணப்பட்டுவாடா நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமிக்கு ஆர் பி உதயகுமார் வாக்கு சேகரித்த போது பணப்பட்டுவாடா நடந்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பிரசன்னா. என்ன நடந்துச்சு ஆக்சுவலா? ராதா, தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளவர் நாராயணசாமி. இவர் இன்று தேனி நாடாளுமன்ற தொகுதி சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அலங்காநல்லூர் ஒன்றிய பகுதியில் கிராமமாக சென்று தனக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் குமாரம் என்னும் இடத்தில் இருந்து தனது பிரச்சாரத்தை துவங்கிய நாராயணசாமி கோட்டைமேடு, கல்லணை, அலங்காநல்லூர் என பல்வேறு கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அப்போது கல்லணை கிராமத்தில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி பிரச்சாரம் முடிந்து கிளம்பியவுடன் அங்கிருந்த அதிமுக நிர்வாகி ஒருவர் பெண்களை வரிசையில் நிறுத்தி தலைக்கு 100 ரூபாய் வீதம் பணம் பட்டுவாடா தற்போது செய்து வருகிறார். வீடியோ எடுப்பது கூட தெரியாமல் அவர் தீவிரமாக பண பட்டுவாடா இது அந்த பகுதியில் ஈடுபட்டார். அதாவது பிரச்சாரத்திற்கு 5 வாகனங்கள் மட்டுமே தான் செல்ல வேண்டிய நிலையில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பிரச்சாரத்திலிருந்து பகிர்க்கப்பட்டது என்பது ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அந்த ஒவ்வொரு கிராம செல்லக்கூடிய பகுதியில் ஆர்த்தி எடுத்து முடித்த உடனே அங்கே அந்த பிரச்சார கூட்டத்தை பார்க்க வந்திருந்த பொதுமக்களுக்கு அதிமுக நிர்வாகிகள் பணத்தை தற்போது பட்டுவாடா செய்து வருவதை தற்போது காட்சிப்படுத்தியிருக்கிறோம். ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.